தமிழ்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் நந்தா. வணக்கம் அபி. இந்த இப்போ சமீபத்தில் ஒரு கல்யாண கேசட்டில் ஒரு 3 செகண்ட் வீடியோக்காக 10 கோடி ரூபாய் கேட்டாங்கன்னு ஒரு பஞ்சாயத்து வச்சாங்கல்ல, அது தொடர்பாக இப்போ திரும்ப இன்னொரு கேஸ் வேறு போட்டிருக்காரு. அவங்கள அவர் திரும்ப இன்னொரு கேஸ்லாம் இல்லை, முன்னாடி வக்கீல் நோட்டீஸ் கொடுத்தார். என்னன்னா 3 செகண்ட் இருக்குது, அதுக்கு 10 கோடி ரூபா கொடுங்க, இல்லை அப்படின்னா அந்த வீடியோவை நீங்கள் நீக்கிடுங்க, 26 மணி நேரத்தில் நீக்கிடுங்க, இரண்டும் செய்யாத பட்சத்தில் சட்ட நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு வக்கீல் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுருந்துச்சு. அதுக்கு சட்டப்படி நீங்கள் பதில் மனு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, அதுக்கு பதில் சொல்லியிருந்தா அது பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் பொது வெளியில் ஒப்பாரி வச்சு அழுது எல்லாம் பண்ணி ஐயோ போச்சு அப்படின்னு வியாபாரம் பண்ணீங்க. கடைசியில் அதில் குடும்ப குத்தா என்ன ஆகி போச்சு அப்படின்னா, அந்த வியாபாரம் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா கல்யாணத்தில் அதில் ஒரு பிட்டு மட்டும் கடைசியாக கல்யாணத்தை வச்சுட்டு மீதி பூரா இவங்க அவங்கள பில்டப் கொடுக்குறதும் அவங்க இவங்கள பில்டப் கொடுக்குறதும் போகிற வரைங்களை வர வச்சு அதுலேயே அந்த டப்பிங்கெல்லாம் பேச வச்சு இந்த சுந்தரராஜன் காமெடி வரும், ஒரு பேப்பரை கொடுத்துட்டு அதில் ஒன்றும் இல்லை கீழே போட்டுருந்தோம்ல, அந்த மாதிரி அதில் ஒன்றும் இல்லை கீழே போட்டுரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். எத்தனை பேர் நெட்ஃப்ளிக்ஸுக்கு இதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணான்னு தெரில, வயிறு எரிஞ்சான்னு தெரில. இதோட கேவலமாக என்ன அப்படின்னா, இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு ஒரு சில பைத்தியங்கள்லாம் சுற்றுதுங்க. பைத்தியம்னே தெளிவாக சொல்கிறேன். எதுக்கு ஏன் அப்படின்னா, அதாவது இப்போது ஒரு விஷயத்த நான் பார்க்குறேன், ஓகேவா, ஒரு தவறு நடக்குது, ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, எனக்கு கோவம் வருது அப்படின்னா இமீடியட்டாக நான் ரியாக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது கோவப்படுறேன், ஓகேவா. ஒரு படம் பார்க்குறோம், அந்த படத்தில் தவறாக ஒரு விஷயங்கள் சொல்லப்பட்டிருப்பேன், சாதிய கொடுமைகளை ஆதரித்து சாதி பெருமை பேசக்கூடிய படங்கள் வருது, கோவப்படுறோம். இல்லை சாதி ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக நம்ம அந்த ஒடுக்குமுறைகளை காட்டும்போது அந்த ஒரு கோவம் வரும், அந்த படம் பார்த்துருப்போம். இல்லை ஒரு சீரியஸ் ஒரு க்ரைம் த்ரில்லர்னால் நம்ம பயப்படுவோம், அதெல்லாம் நம்மளுடைய எமோஷன்ஸ், ஓகேவா. அது நம்ம பார்க்கும்போது வர எமோஷன், அது நேச்சுரலாக இருக்கணும். காசு வாங்கிட்டு நயன்தாரா வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உட்காந்து கிளிசரினை போட்டு ஒப்பாரி வச்சுட்டு அதை எடுத்து ஷேர் பண்ணி ஐயோ இப்படியெல்லாம் இருக்குதே அப்படின்ட்டுனேன். ஏமா வாங்கின காசுக்கு மட்டும் நடி அப்படின்னா, உன்னை கீழே உங்கள் அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிடுச்சு அப்படின்னா கீழே வேணா என் மேனேஜரை கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ப்ரமோஷன் பண்ணி தரேன் அப்படின்னு பதில் போடுறதெல்லாம் அந்த மாதிரி அழுகிற அளவுக்கு அங்கே அதில் என்ன இருக்குது, காசு கொடுக்குறாங்க இல்லை, அதுக்குன்னு ஒரு நியாயம் வேண்டாமா, அந்த கண்டாவே தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி இப்படி காசுக்கும் ஆள் வச்சு கூவி பார்த்தாங்க, அப்பயே ஆகலை. நெட்ஃப்ளிக்ஸ்காரன் இப்போ என்ன பண்ணுவான்னு தெரியாது. ஏற்கனவே இப்போ வியாபாரம் ஆகலைங்கிற கடுப்பில் இருந்துக்கிட்டு இருந்தால் இப்போ வர திருப்பி கோர்ட்டுக்கு எடுத்துட்டாப்புல. இந்த கோர்ட்டு சம்பவத்துக்கு முன்னாடி அம்மையார் நயன்தாரா அவர்கள் இன்னொரு கோர்ட்டு சம்பவத்துலேயும் சிக்கியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆவேசம் அப்படின்னு நம்மளுடைய ஃபகத் ஃபாசில் நடிப்பில் மிரட்டி இருப்பார். அந்த படத்தில் ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டு நமக்கு பாட வராது, அதனால் அந்த வாசியும் புரியாது. தமிழ் பாட்டுனா கூட அந்த வார்த்தையாவது உச்சரிச்சிடலாம். அது கரிங்காலி அப்படிங்கிற அந்த பாட்டு. அதில் அந்த சீன் பில்லரில் இப்படி போயிட்டு வருவார். ஒரு பக்கம் கோவமாகவும் ஒரு பக்கம் சிரிச்சு அந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அது மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த பாட்டு ஆக்சுவலாக பிளாக் ப்ரோ சம்திங் ஏதோ ஒரு அங்கே கேரளாவை பேஸ் பண்ண இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் ட்ரூப் இருக்குது, அவங்களுக்கு சொந்தமான அந்த பாடலாம். ஆக்சுவலாக நான் கூட அந்த படத்தில் அந்த பாடல் தான் நினச்சேன், பட் அது அந்த இதில் வந்த பாடல் தான், ஒரு சாமி பாட்டு மாதிரி வரும், அந்த பாட்டு தான் அது. இந்த படக்குழுவை என்ன பண்ணியிருக்காங்க, அந்த டீமை கிட்ட போய் பார்த்து பேசி லீகலாக என்ன பண்ண முடியும்னு பண்ணி நாங்கள் இவ்வளோ காசு கொடுத்து அந்த பாட்டுக்கான ரைட்ஸ் வாங்கிக்கிறோம், இந்த படத்தில் நாங்கள் பயன்படுத்திக்கிறோம், மசாலா யூஸ் பண்ணுறதுக்குன்னு காசு கொடுத்து அவங்க ராயல்ட்டி பே பண்ணி அந்த பாட்டை வாங்கி படத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த படக்குழு என்ன சொல்லிட்டாங்கன்னா, சரி ஓகே நீங்கள் காசுக்கு விற்கிறீங்க, காசு வாங்குறீங்க, படம் வியாபாரம் பண்ணுறீங்க, அதனால் உங்களுக்கு காசு கொடுத்துரும். ஆனால் ஓகே இது உங்களுக்கு என்னமா இந்த பாட்டை யாராவது ரீல்ஸ் எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பேர் ரீல்ஸ் போட்டாங்க, நிறைய ரீசன்ஸ் போட்டு ரீல்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா. இந்த உமன் ஜோக்ஸு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஜோக்ஸு, இந்த மாதிரி மொக்க ஜோக்ஸ் எல்லாமும் வச்சு போட்டாங்க, ஓகேவா. அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் பண்ணுறவங்கள சரி ஓகே என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணுறாங்க, நம்ம பாட்டுக்கான ஒரு க்ரெடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம பாட்டுக்கான ஒரு அந்த பேக்ரவுண்டில் அந்த பாட்டை பூஸ்ட் பண்ணணும், ஸோ அதை அலோவ் பண்ணலாம் அப்படின்னு. கமர்ஷியல் பர்பஸ் யாராவது பண்ணால் நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிற விஷயம் தான் அவங்க ஸ்டாண்ட் வச்சுருந்துருக்காங்க. அதுபடி தான் அந்த படத்து டீமுக்கும் அந்த காசுக்கு தான் அதை விற்றுருக்காங்க. இப்போ என்னென்னா, அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டை எடுத்து அம்மையார் ஒரு ரீல்ஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களும் ரீல்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு தான் லீகல் நோட்டீஸ். ரீல்ஸ் தானே பண்ணாங்க, ரீல்ஸ் அவங்க சும்மா எடுத்து பண்ணியிருந்தாங்கன்னா பரவாயில்ல, கையில் ஃபெமினைன் அப்படிங்கிற அவங்களுடைய காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் அந்த கம்பெனியில் இருக்க
சம் ப்ராடக்ட் சானிட்டரி நாப்கினோ அது ஒரு ப்ராடக்ட் அதை கையில் வச்சுக்கிட்டு இப்படியும் போஸ்ட் கொடுத்தாங்க, அது உங்கள் பிராண்ட் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அவங்க டீசெண்டாக பேசியிருக்காங்க. நயன்தாரா அப்ரோச் பண்ணதுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணல. அவங்களோட பிஆர் டீமை கேட்டதுக்கு அவங்க இது வந்து என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்னால் கையில் நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட் வச்சுருந்துருக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன பிறகு அவங்களும் அப்ஸ்காண்டு. அவங்க பார்த்துட்டு திருச்சூர் கோர்ட்டில் கேஸ் போட்டு இப்போ வந்து அந்த பாட்டை நீங்கள் நீக்கியாக வேண்டும், அந்த ரீல்ஸை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அதில் எவ்வளோ தண்டம் கட்டணும் அப்படிங்கிறது அப்புறம் கோர்ட்டு சொல்லும். ஆமாம், அதான் எத்தனையோ பேர் அதை பார்த்துருப்பாங்க, அந்த ரீல்ஸை பார்த்துருப்பாங்க. அது மூலமாக இவங்களுக்கும் வந்து ஏர்னிங்ஸ் வந்துருக்கும்ல. எங்களுக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருதுலாம் இல்லை, நாங்கள் வந்து எல்லாமே ஓசியிலே பண்ணுவோம். புருஷனும் பொண்டாட்டியும் வந்து அடுத்தவன் காசில் அடுத்தவனை ஏமாற்றி உழைச்சி திங்கிறது தான் வந்து பொழப்பு. இதில் வந்து நான் வந்து இண்டிபெண்ட் உமன், இண்டிபெண்ட்டாக வளர்ந்து வந்தேன், நான் வந்து லேடி சூப்பர் ஸ்டார், ஓகேவா? அது என்ன சூப்பர் ஸ்டார் லேடி சூப்பர் ஸ்டார், அந்த அதில் பாலின பாகுபாடு ஏன்னு புரியல. அப்படியே நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னாலும் முன்னாடி வந்து தலைவி விஜயசாந்தி இருந்தாங்க, ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பண்ணி எல்லா பர்ஃபார்மன்ஸும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த டைட்டிலுக்கு தகுதியான ஒரே இந்திய நடிகை அப்படின்னா அனுஷ்கா மட்டும்தான். விராட் கோலி ஒய்ஃப் இல்லை, பாகுபலி அனுஷ்கா, அருந்ததி அனுஷ்கா, அவங்களுக்கு மட்டும்தான், ஓகேவா? எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம் அவங்க தான் ட்ரை பண்ணாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்கள் கூட நடித்த ஒரு ஹீரோயினாவது கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணியிருக்காங்களா? வல்லவனில் சந்தியா போஷனை பாதியாக ட்ரிம் பண்ணியிருப்பீங்க, குசேலன் படத்தில் மம்தா மோகன் தாஸாக காலி பண்ணியிருப்பீங்க, அண்ணாத்த படத்தில் நான் வந்து நயன்தாரா இருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தால் நான் நடிச்சிருக்கவே மாட்டேன்னு குஷ்பு பேட்டி கொடுக்குற அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இவ்வளவும் வச்சுக்கிட்டு சொந்த வாய்ஸ் கூட நீங்கள் பேச மாட்டீங்க. தமிழ் தெரியும், ஆனால் சொந்த வாய்ஸ் பேச மாட்டீங்க. கல்யாண கேசட்டில் கூட தீபாவளி கேட்ட டப்பிங் பேச வச்சுக்கிட்டு இதில் வந்து நீங்கள் வந்து இண்டிபெண்ட் உமனு நாங்கள் வந்து டெவலப் ஆகி வந்துட்டோம் அப்படின்னு. அவங்களோட வாழ்க்கையில் எல்லாமே அடுத்தவங்களோட உழைப்பு தான். அவங்களாம் வந்து அந்த ஸ்க்ரீன் முன்னாடி வந்து நிற்கிறாங்கல்ல, மேபி அவங்க காலால் அவங்களே நடந்து வந்தாங்கிறது வேணால் அவங்களுடைய உழைப்பு அப்படின்னு சொல்கிறாங்களான்னு தெரியல. ஆமாம், அது மாதிரி இப்போ நிறைய ரீல்ஸ் ஒரு இதுக்குன்னு நிறைய சேனல்கள் இருக்குல்ல, ஊருக்கே லேடி சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் பார்த்தீங்களா அவங்க குழந்தைய அவங்களே இடுப்பில் தூக்கிட்டு வராங்க. இல்லை, அதுக்கும் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க, பட் அதை வந்து நம்ம சொல்ல முடியாது, ஓகேவா? அந்த சரகேசி விஷயத்துலேயும் நம்ம போக வேணாம், அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். சரகேசிங்கிறது வந்து தவறான விஷயம்தான் என்னை பொறுத்த வரைக்கும். அது வந்து ஒரு பொருளாதாரத்தில் விளிம்புநிலையில் இருக்கக்கூடிய பெண்களை சுரண்டி ஏமாத்துறது தான் சரகேசி. அதை நம்ம இன்னொரு வாட்டி வேணால் நம்ம அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்குவோம், அதுக்குள்ளே போக வேணாம். அதை எடுத்து பேசினாங்கன்னா இன்னும் ஒரு இல்லை அந்த சரோகசியை தாண்டி பார்த்தீங்களா அவங்க குழந்தைய அவங்களே இடுப்பில் தூக்கி வச்சுட்டு போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு அதுக்கு சொல்கிறேன் நான். இல்லை, அதுதான் சொல்ல வரேன். அந்த விஷயத்த எடுத்து பேசினோம்னா அவங்க குழந்தை அப்படின்னு வந்து கிரெடிட் எடுக்கிறாங்கல்ல, அதை வந்து இன்னமும் நம்ம வெளிப்படுத்தி ஓப்பனாக பேச முடியும், போட்டு உடைக்க முடியும். அந்தளவுக்கு நம்ம போவேன்னா அதை விட்டுருவோம். ஸோ இப்போது வந்து இந்த கேஸ், ஓகேவா? இந்த கேஸில் வந்து இப்போது வந்து தனுஷ் வந்து சொன்னார், 3 செகண்ட் யூஸ் பண்ணிக்கிங்க, தவறு, 10 கோடி ரூபா கொடுங்க அப்படின்றார். அது வந்து பர்சனல் டிவைஸில் எடுத்துக்கணும், நாங்கள் எங்கள் பர்சனல் டிவைஸில் தானே எடுத்தோம் அப்படின்னு மேடம் வந்து அந்த விஷயத்தில் சொன்னாங்க. மேடம்க்கு சுமத்துக்கக்கூடிய காசுக்கு கூவக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருந்தாங்க. பெண்ணிய போராளிகள், திடீர் போராளிகள்லாம் வந்தாங்க. இதில் எங்கே பெண்ணியம் வந்துச்சுன்னு தெரியல, ஓகேவா? அதே பெண்ணியத்தை நயன்தாரா வந்து இழிவுபடுத்தும் பொழுது, சரகேசி மூலமாக இழிவுபடுத்தும் போதோ இல்லை ஹேமா கமிட்டிக்கு வாய் திறக்காமல் இருக்கும் போதெல்லாம் இவங்க வந்து பொங்கலை, ஓகேவா? அதை விட்டுருவோம். இப்போ தனுஷ் வந்து என்ன சொல்லியிருக்கா, இவங்க என்ன பண்ணாங்கன்னா ட்ரெய்லரில் 3 செகண்ட் இருந்ததுக்கு வச்சாங்கன்னொன்னே படத்தில் 42 செகண்ட் வச்சுருக்காங்க. அந்த போர்ஷன் இல்லாமல் விஜய் சேதுபதி இருக்க போர்ஷனு, ராதிகா இருக்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்க அந்த போர்ஷன்ஸ் நிறையா வச்சு படம் எடுத்திருந்தாங்க. ஸோ 42 செகண்ட். இது வந்து 2 விஷயமா சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, எப்படி வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ்க்கெலாம் வந்து டேரக்டர் பொறுப்பாக, இது ப்ரொடியூசர் பொறுப்பாவார் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு படத்தை வந்து நம்ம விற்கிறோம் இல்லை ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா இந்த படத்துக்கான உழைப்பை நான் கொடுக்குறேன் அப்படின்னு. ஸோ இந்த படம் வந்து இப்போ நான் வந்து ஒரு டேரக்டர் இருக்கார், இப்போ நீங்கள் ஒரு ப்ரொடியூசர், நான் வந்து ஒரு டேரக்டர் அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு கதையை சொல்லுவேன், இந்த கதைக்கு இவ்வளோ பட்ஜெட், இத்தனை கோடியில் நான் முடிச்சு கொடுக்குறேன், இத்தனை நாளில் ஷூட்டிங் முடிச்சு கொடுக்குறேன் அப்படிங்கும்போது அதுக்கு ஒத்துக்கிட்டு தான் எனக்கு நீங்கள் பேமெண்ட் கொடுப்பீங்க. அந்த மாதிரி தான். ஸோ இப்போ நடிகருக்கும் அதே தான், இசையமைப்பாளருக்கும் இத்தனை பாட்டுக்கு, ஒரு பாட்டுக்கு இவ்வளோ அப்படின்னு பாடல் எழுதும் போது ஒரு பாட்டுக்கு அப்படிங்கிற கணக்கு வரும். அந்த பாட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, யூஸ் பண்ண பாட்டுகளுக்கு காசு. ஒரு சில வந்து நான் டியூன் போட்டுட்டேன் அதனால் வரும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஏஆர் ரஹ்மான் வந்து அவர் மியூசிக் போட்டு பாடின பாட்டையே வந்து ப்ரெஸ் மீட்லேயோ இல்லை பொது மேடைகள்லையோ அவரால் பாட முடியாது. அவர் பாடினாருன்னா லீகல் காப்பிரைட்ஸ் ஏஆர் ரஹ்மானுக்கே விடுவாங்க, பாட்டை வாங்கின கம்பெனி.
என்கிட்ட நீ பர்மிஷன் வாங்காமல் இது பண்ணால் காசு கொடு அப்படின்னு எது பாட்டை கம்போஸ் பண்ணவருக்கே. ஓகேவா? அது ரகுமானுக்கு வரும்போது வந்து ரத்தம், இதே வந்து இளையராஜாக்கு வந்து தக்காளி சட்னின்னு ஒரு குரூப் இருக்கும், அது விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது அந்த கால் ஷீட்டுக்கு பேமெண்ட் வாங்கியிருக்காங்க. அன்னைக்கு நடிக்கிறதுக்கு நயன்தாரா பேமெண்ட் வாங்கியிருக்காங்க, விக்னேஷ் சிவனுக்கு பேமெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அன்னைக்கு அவங்க உழைத்தது அப்படிங்கிறது அந்த படத்துக்கான விஷயம்தான். ஸோ அந்த படத்துக்குன்னு நீங்கள் பேமெண்ட் வாங்கிக்கும்போது அதை நீங்கள் கமர்ஷியலைஸ் பண்ண முடியாது. நீங்கள் அதை ஒரு வேற ஒரு பர்பஸ், நீங்கள் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் பர்பஸாகவோ இல்லை வேறு எதுக்கோ ரீக்ரியேட் பண்ணிங்கன்னா வச்சுங்களேன், அதை நெட்ஃப்ளிக்ஸுக்கு நீங்கள் காசாக கொடுக்கும் பொழுது அது அங்கே லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் வருது ஒன்று. இன்னொன்று, அந்த படத்துக்கு இவங்க பயன்படுத்தின காஸ்டியூம்ஸ் இருக்குல்ல, இப்போ ராதிகா வந்து ஷூட் காஸ்டியூமில் போலீஸ் காஸ்டியூமில் இருப்பாங்க, விஜய் சேதுபதி காஸ்டியூமில் இருப்பார், நயன்தாரா வந்து அந்த ஒயிட் ட்ரெஸ் ஒன்று இருக்கும், அந்த ரெட் ட்ரெஸ்ஸில் ஒன்றில் இருக்கிற மாதிரி காஸ்டியூம். இந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் படத்துக்காக ப்ரொடியூசர் செலவு பண்ணி கொடுத்தது, உங்களுடைய ஓன் காஸ்டியூம்ஸ் கிடையாது. அப்படிங்கும்போது அதுக்கும் அவர் பே பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படத்தில் இருக்க ஸ்டில்ஸை ஈவன் வந்து என்னென்னா அந்த படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த காலத்தில் வந்து பிரிண்ட் அதிகமாக இருக்கும்போது, பிரிண்ட் மீடியா அதிகமாக இருக்கும்போது ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொன்னார், அவங்க போயிட்டு ஒரு பேட்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, ஒரு நடிகைக்கிட்ட பேட்டி எடுத்துகிட்டு வராங்க. அந்த நடிகை பேட்டி எடுத்துகிட்டு வந்ததுக்கு அவங்க இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறாங்க, பேட்டி கொடுக்குறாங்க. பேட்டி கொடுக்கப்போ அவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஸ்டில்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லும்போது ப்ரொடக்ஷன் கம்பெனி அந்த அவங்க நடிகை போட்டிருக்க காஸ்டியூம் எங்கள் படத்தில் யூஸ் பண்ணது, அது இந்த பிராண்டுக்கு கொலாபரேஷன் இருக்குது, அதனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ பேமெண்ட் அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணதெல்லாம் இருக்குது ஒரு ஃபோட்டோக்கே. ஸோ ஆப்வியஸாக இது வந்து லீகலாக பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். இதில் வந்து என்னென்னா, இப்போ தனுஷ் தரப்புலேருந்து வந்து கௌதம் எஸ் ராமன் அவங்களும் மைத்ரி கந்தசாமி இவங்க 2 பேரும் தான் வந்து அந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணியிருக்காங்க. தனுஷ் சார்பாக வந்து மூத்த வழக்கறிஞர் PS ராமன் வந்து அப்பியர் ஆகியிருக்கதா சொல்லப்படுது. யார் யார் மேலே கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா, நயன்தாரா, விக்னேஷ் சிவன், அவங்களுடைய ரவுடி பிக்சர்ஸ், அப்புறம் வந்து லாஸ்ட் கிரேட்ஸ் ப்ரொடக்ஷன் சர்வீஸ் இந்தியா LLP அப்படிங்கிற கம்பெனி. அவங்க தான் வந்து இந்தியாவில் நெட்ஃப்ளிக்ஸோடைய இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்வியஸாக, அப்புறம் இன்னொரு கம்பெனி. ஸோ இவங்க கூடலாம் அந்த ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்தாங்கல்ல, வீடியோ ப்ரொடக்ஷன் வந்து ஒரு நார்த் இந்தியன் கம்பெனி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் சேர்த்து மொத்தம் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நயன்தாரா தரப்புலேருந்து வந்து சதீஷ் பராசுரனும் பார்த்தசாரதி 2 சீனியர் கவுன்சில்ஸ் வந்து அப்பியர் ஆகிறாங்க அப்படிங்கிறாங்க. இப்போது வந்து கேஸோட டீட்டெயில்ஸ்குள்ளே போகாமல் இந்த மாதிரி உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு புகார் சொல்லப்பட்டிருக்கு, இதுக்கு உங்கள் தரப்புலேருந்து என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு இனிஷியல் நோட்டீஸ் கொடுத்து நயன்தாரா தரப்பு விளக்கத்தை மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் கேட்டிருக்குது. ஸோ மிக விரைவில் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும். இப்போது அந்த 10 கோடிங்கிறது ஒன்று கோர்ட்டுக்கு வெளியே அமிக்கபிள் செட்டில்மெண்ட்டாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா இவங்க இன்னும் சிவியராக போனாங்க அப்படிங்கும் பொழுது அந்த லெட்டர் இருக்குல்ல சோஷியல் மீடியாவில் அவங்க போஸ்ட் பண்ணது இன்னும் தனுஷை வந்து டிகிரேட் பண்ணி டெஃபமேட்ரியாக இருக்கனால அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அப்படின்னு போட்டு இன்னும் பெரிய ஒரு தொகையை வந்து தண்டம் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக மொத்தத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லாமல் அதர் ஸ்டேட்டுன்னு எல்லா பக்கமும் வளைச்சி இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாவம் இப்போ இதில் சிக்கிறது நெட்ஃப்ளிக்ஸ்காரனும் சேர்ந்து அவன் வியாபாரமும் பார்க்காம தண்டமும் கட்டணும்னா சரி, இதுலாவது பரவாயில்ல. நெட்ஃப்ளிக்ஸுக்கு வந்து ஒரு வேண்டுகோள் நம்ம வச்சுருவோம், அடுத்த மாதம் ஒரு கல்யாணம் ஆந்திராவில் இருக்குதான், அதுக்காக இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இல்லாமல் எதுவும் பண்ணிக்கோங்க, இல்லை அதுலேயும் வந்து அப்புறம் 50 கோடி காசுக்கு கொடுத்துட்டு அதுலேயும் பஞ்சாயத்து ஆகிடப்போகுது அப்படின்றேன். அது என்ன ஒப்பந்தம் தெரியல, பார்ப்போம். சரி, இதெல்லாம் போயிட்டு இந்த பக்கம் அப்படியே அரசியல் பக்கம் வந்தோம்னா, இந்த திமுக கூட்டணிக்குள்ளே இருக்கிற கட்சிகள்லாம் வந்து இப்போ வந்து திமுக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல, நம்ம கூட இதுக்கு முன்னாடி வீடியோலலாம் பேசினோம். அதில் வந்து கே பாலகிருஷ்ணன் பேசினது வந்து திமுகவை வந்து ஏதோ பயங்கரமாக வந்து சீண்டி பார்த்துருக்கு, அந்த பக்கத்தில் இருந்து கொஞ்சம் பொங்கியிருக்காங்க போலையே அவர் பேசினதுக்கு. மதுரையில் இல்லாத ஒரு நிகழ்ச்சியில் இப்போ KB அவர்கள் பேசும்போது கூட்டணி கட்சிகள் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, கூட்டணி கட்சிகள் இல்லாட்டி நீங்கள் தேர்தல்களில் ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக தான் போயிருக்கு. அதை பற்றி நிறைய ஊடகங்கள் விவாதம் பண்ணாங்க, நம்மளே கூட பேசினோம். இன்னும் ஜெயிக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே VCK மட்டும் தான் அப்படி பேசிட்டு இருந்துச்சு, இப்போ இவங்களும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே விட்டோம்னா எல்லாரும் நம்மளை இலக்காரமாக நினச்சிடுவாங்க, அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறதா ஆரம்பத்துலேயே நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும், தட்டி வைக்கணும் அப்படின்னு கட்சியுடைய சீனியர்கள் தலைமைக்கிட்ட சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அவசரப்படாதீங்க, கூட்டணிக்குள்ளே இருக்கோம், எதுவும் வந்து நம்ம வந்து அவசரப்பட்டு வைக்க முடியாது, நமக்குன்னு ஒரு டைம் வரும், கிடைக்கிற கேப்பில் வச்சு நம்ம வந்து அப்போ அடிச்சுக்கலாம் அப்படின்னு தலைமை வந்து சொல்லியிருக்கதா சொல்கிறாங்க.
இதே விவகாரம் தான் வந்து விசிகாலாம் இன்னும் போயிட்டுருக்கு. 4 பேர் வந்து இருக்குன்னுவாங்க, அப்புறம் இல்லைன்னுவாங்க, மாற்றி மாற்றி பேசி உள்ள வெளியெல்லாம் போட்டு அந்த ட்விட்டர் அட்மின் வேறு வந்து ஒரு நாளைக்கு 4 வாட்டி ஒரே வீடியோ போட்ட கதையெல்லாம் இருந்துச்சு. தெளிவாக சொல்லிட்டாங்களாம். அங்கேயே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆமாம் இல்லை இருக்குன்னா இருங்க வாங்க 26 அப்படியே சந்திப்போம், எந்த பிரச்சனையும் இல்லை. 26 தொகுதி பங்கீடு எண்ணிக்கைலாம் அப்புறம் தேர்தல் இருக்கிறதுல பேசிக்கலாம். இல்லை கிளம்புறீங்கன்னா இப்போயே கிளம்பியிருக்கு, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னோடனே இப்போவே கிளம்புனா அடுத்த 1.5 வருஷத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போதைக்கு அமைதியாக இருந்துக்கலாம், 26 நெருக்கத்தில் அப்போதைய நிலைமையை வச்சு முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு விசிகா தலைமை வந்து சொல்லி அமைதிப்படுத்தி இருப்பதாக தெரியுது. அதனால தான் வந்து விஜய் நிகழ்ச்சிக்கு கூட போக மாட்டார் அப்படின்னு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டதா தகவல் வந்து ஊடகங்களில் சொல்லப்பட்டிருக்குது. சரி, இப்போ விசிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நாங்கள் வெளியில் போக மாட்டோம்னு சொல்லவே இல்லையே. 26 கூட்டணி அங்கே தான் திமுகவோட தான் உறுதின்ற மாதிரிலாம் தானே தலைமை சொன்னதாக வந்து செய்தித்தாள்களெல்லாம் வந்துச்சு. அவர் எங்கேயுமே வந்து நாங்கள் கூட்டணி விட்டு வெளியில் போயிடுவோம், இல்லை எங்களுக்கு திமுக வேண்டாம், நாங்கள் திமுக விட்டு வெளியில் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே சொல்லலையே. எல்லா நேரமுமே வந்து நாங்கள் அங்கே தான் இருப்போன்ற மாதிரி தானே சொல்கிறாரு. அதாவது வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். அவர் வந்து காலையில் இருந்துச்சோடனே ஸ்ரீராமஜன் சொல்கிற மாதிரி, இந்த மந்திரம் சொல்கிற மாதிரி திமுக கூட்டணியில் இருக்கிறோம், கூட்டணி இன்டாக்டாக இருக்குது அப்படின்வார். அதுக்கப்புறம் வேறு எங்கேயாவது மைக்கு போட்டிங்கன்னா வேறு ஏதாவது இஷ்யூ பேசின கேள்வி கேட்டோடனே வேறு வழி இல்லை, சகிச்சுக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு பேசுவார். ஜென்ரல் இஷ்யூ பேசும்போது வேறு வழி இல்லாமல் கூட்டணிக்குள்ளே இருக்குன்னுவார். அப்போ கூட்டணிக்குள்ளே ஏதாவது பிரச்சனையானு கேட்டால் இல்லை நான் கூட்டணிக்குள்ளே தான் இருக்கிறேன் அப்படின்வார். அப்படி தான் பேசியிருக்கார், பல இடங்களில் பேசியிருக்கார். உடனே வந்து விசிகா கோச்சக்கூடாது, கூட்டணிக்குள்ளே சகிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவரே தான் வந்து அந்த மது ஒழிப்பு மாநாடுக்கு முன்னாடி ஒரு இடத்துல சொன்னார். கூட்டணி தர்மம் கடைபிடிக்கப்படலை அப்படின்னாரு. திமுக அரசியல் இருக்க அதிகாரிகள் வந்து சாதிய பார்வையோட விசிகா அணுகிறாங்கன்னு குற்றச்சாட்டு வச்சாங்க. விசிகாவுடைய இளைஞரணி மாநில செயலாளர் வந்து மானங்கெட்ட கூட்டணி இது அப்படின்னு ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்தாரு. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ கட்சி வந்து ஒரு கிளாரிட்டிக்குள்ளே இன்னும் வரல அப்படிங்கிற விஷயமும் இருக்குது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, பொறுத்து வந்து பார்க்கணும் அதெல்லாம். ரைட்டு. சரி, இது போக இன்னொரு பிரச்சனை இப்போது 2 நாளாக போய்கிட்டு இருக்குல்ல. சரி, வேறு வேலை இல்லாமல் அவர் வந்து அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார்ல. அதுக்கு வந்து நம்ம நேற்று வீடியோவில் கூட நம்ம பேசினோம். நிறைய இடங்களில் வந்து பாமகவினர் வந்து போராட்டம் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. எல்லா கட்சியில் இருக்கிறவங்களுமே வந்து ஆப்போசிட் கட்சியில் இருக்கிறவங்கள தாக்கி பேசுறது அப்படிங்கிறது அரசியலுக்குள்ள சகஜமான ஒரு விஷயம் தான். இந்த விஷயத்துக்கு மட்டும் ஏன் வந்து 2 கட்சியிலேருந்தும் இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறாங்க? இந்த விஷயத்தில் வந்து ஏன் 2 கட்சியும் ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, தொடர்ச்சியாக சில சம்பவங்கள் நடந்துச்சு, அதெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா புரியும். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் அந்த சமூக நீதி போராளிகள் 21 பேருக்கான மணிமண்டபம், அந்த கோவிந்தராஜ் அவர்களுடைய நினைவு அந்த அரங்கம் திறப்பு விழாவுக்கு பாமகவுக்கு அழைப்பு விடுக்கப்படும். அழைப்புதலில் மருத்துவர் ஐயா ராமதாஸுடைய பேர் இடம்பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, பொன்முடி சொன்னார் அப்படின்னு ஊடகங்களில் வந்துச்சு. ஆனால் நிர்வாகிகள் வந்து கேட்டதுனால நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபன்னுக்காக பொன்முடி சொன்னார், அதை வந்து ஊடகங்கள் திரிச்சிட்டாங்க அப்படின்னு திமுக தரப்பில் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. ஊடகங்களை அதை தவறாக திரிச்சிட்டாங்க, நாங்கள் அப்படி எந்த முடிவும் எடுக்கலை அப்படின்னு ஒன்று. ஸோ 2வதாக வந்து என்னென்னா கூப்பிட்டு கண்டிச்சிருக்காங்க, என்ன இப்படிலாம் லூஸ் டாக் விட்டுருக்கீங்க, அது வந்து விசிகாவை நம்ம கூட்டணியில் வச்சுக்கிட்டு பாமக கலைப்பு கொடுத்தா அது வந்து நமக்கு பேக் ஃபயர் ஆகாதா, விஜய் மாநாட்டுக்கு போகக்கூடாது, விஜய் மேடைக்கு போகக்கூடாது, நம்ம அவங்களுக்கு கண்டிஷன் போடும்போது அவங்களுக்கு நம்ம வந்து போனோம்னா அது தவறாயிராதா அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. ஸோ அதனால வந்து ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கு. அதை வந்து இவங்க வந்து இப்படி அந்த விஷயம் இருக்கும்போது அந்த பக்கம் வந்து ஐயா வந்து ஃபாரின் டூர் போயிருக்காராம், பெரிய ஐயா போயிருக்கும்போது அவருக்கு வந்து இந்த மாதிரி தகவல் வந்தோன்னே ஏற்கனவே 10% இடஒதுக்கீடு நம்ம விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு தேர்தல் நேரத்துக்காக வந்து கூட்டணிக்காக அதை சமரசம் பண்ணிட்டோன்னு அதிமுக ஆட்சியில் சமரசம் பண்ணோன்னு ஒரு பேச்சு இருக்குது. இப்போ நம்ம திமுக மேடையில் போனோம்னா நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு ஐயா கிட்ட யாரோ சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. உடனே ஐயா வந்து 10% கொடுக்காம நாங்கள் வாங்கித்தரமோ ஓய மாட்டோம் அப்படின்லாம் அவர் அறிக்கை விட்டார். திமுக போட்டு குடைய ஆரம்பித்தோடனே என்ன இவங்க குறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டுன்னு சரி ஓகே அப்படின்னு சிஎம் வந்து என்ன பண்ணிட்டாரு, கூட்டணி கட்சிகளுக்கு பதில் சொல்லணும், விசிகாவுக்கு பதில் சொல்லணும், பார்த்தியா நாங்கள் வந்து இப்படி இருக்கோம் அப்படின்னு. அது நல்லா பார்த்தீங்கன்னா அதானின்னு பேர் சொல்லும்போது அவர் வாக் அவுட் கொடுத்துருவார். திரும்பி போனவர் திருப்பி வந்து ராமதாஸ்ன்னு பேர் சொன்னோன்னா அவருக்கு வேலை இல்லை அப்படின்னா, பார்த்தீங்களா ராமதாஸை நாங்கள் இப்படி தான் டீல் பண்ணுறோம் அப்படின்னு கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு சமிக்கை கொடுக்குறார். அந்த சமிக்கையை வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது தான். ஸோ அவர் உண்மையாக கோவப்பட்டாரா
பதில் சொல்ல முடியாது. சொல்லக்கூடிய இடத்துல அவர் இல்லை, என்ன சொல்ல முடியும்? அதான் நீ பார்த்துன்னு சொல்ல முடியுமா, இல்லை இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது ஏன் வந்து இப்போ ஆமான்னு சொன்னால், பார்த்துன்னு சொன்னால் ஏன் இவ்வளோ நாளாக சொல்லலை அப்படின்னு கேட்பாங்க. எதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை அப்படின்னா இதையும் இவ்வளோ நாளாக சொல்லாமல் இருந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதனால் அந்த விவகாரத்துக்கு பதில் சொல்ல முடியாது. ஏற்கனவே வந்து நாங்கள் வந்து எஸ்சிசிஐ கிட்ட தான் ஒப்பந்தம் போட்டோன்னு ஒரு உருட்டி செந்தில் பாலாஜி நேக்காக வந்து எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டார். நடக்கட்டும், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு கூட்டணிக்குள்ளே பஞ்சாயத்து ஆயிருந்தனால தான் லைட்டாக அப்படி தட்டி விட்டு போயிட்டாங்க. பாமக ஏன் ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கும்போது, பாமகவுக்கு பாஜக கிட்ட இருந்து எதுவும் அழுத்தம் வந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு, அவங்க என்ன அழுத்தம் வைக்க போகிறாங்க? இப்போ அதானியை பேசினா மேலே பாதிக்கும்ல. எஸ்சிசிஐ வரும், எஸ்சிசிஐ யார்கிட்ட இருக்குது? ஒன்றிய அரசு கிட்ட இருக்குது. அப்போ இவ்வளோலாம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு எஸ்சிசிஐ கேட்டிருக்கணும்ல. அதனால ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு பிரச்சனை மடைமாற்றுறதுக்காக திருப்புறதுக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இல்லை ஒருவேளை திமுக கூட்டணி நம்ம வந்து 26 போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இருக்கும். அதனால் எதுக்கு நம்ம வந்து இது பண்ணிட்டு டைவெர்ட் பண்ணி விட்டு நம்ம இப்படி லைம் லைட் எடுத்துகிட்டு போய்க்குவோம், அப்படி போக வேணாம். இந்த வடிவில் காமெடியில் வர அங்கிட்டு வேணாம் இங்கிட்டு போவோம் அப்படின்னு சிங்கமுத்து சொல்ல அந்த மாதிரி அங்கிட்டு வேணாம், அங்கிட்டு 2 கூட்டணியில் இருக்க கட்சி அடி வாங்குவோம், கூட்டணிக்கு போக போகிற கட்சி அடி வாங்குவோம், இங்கிட்டு போவோம் அப்படின்னு இங்கிட்டு திருப்புறாங்களோ அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக இருக்கிறது யார்? திமுக, அதிமுக, பாஜக. பாமகவுக்கு வந்து சோர்ஸ் யார்? விஜய் சைலண்ட்டாக இருக்காரு, அவருக்கு புரியாது பாவம், அது வேறு விஷயம். இப்போ சோர்ஸ் யார்? பாமக அடுத்த கூட்டணி போகணும்னா இந்த 3 பேர்த்துட்டு தான் போகணும். 3 பேருமே அதானியால் பாதிக்கப்பட்டவங்க, அதானி விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவங்க. யாரையாவது ஒருத்தர் தூக்கி பேசி அடிச்சுப்பிட்டு அப்புறம் பஞ்சாயத்து வரும்போது அப்புறம் வந்து ஸ்ட்ரீட் பாக்ஸ் கம்மியாயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? அதனால தான் அவங்களும் வந்து அதை அப்படி டைவெர்ட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. இப்படி ஒரு பிரட்டு, அப்படி ஒரு பிரட்டு. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.